மற்றும் மேட்டுப்பாளையத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நடத்திய சோதனையில் பெண்களுக்கான சிறப்பு பெட்டியில் பயணம் செய்த 212 ஆண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை திருப்பதி ரயிலில் கடந்த 6ஆம் தேதி ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த கர்ப்பிணி பெண்ணை இளைஞர் ஒருவர் வன்கொடுமை செய்ய முயன்று தாக்கி கீழே எட்டி உதைத்து தள்ளிவிட்டார். ஓடும் ரயிலில் இருந்து விழுந்த கர்ப்பிணி பெண் பலத்த காயமடைந்து அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் ஈடுபட்ட வேலூர் கேவி குப்பத்தை சேர்ந்த ஹேமராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இச்சம்பவத்தை அடுத்து ரயில்களில் பெண்களுக்கான பாதுகாப்பை தீவிரப்படுத்த தமிழ்நாடு ரயில்வே காவல்துறை டிஜிபி வன்னிய பெருமாள் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின் பேரில் கோவை ரயில் நிலையத்தில் டிஎஸ்பி பாபு மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் மீனாட்சி தலைமையில் ரயில் பெட்டியில் சோதனை செய்ய 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் உள்ள காவல்துறையினர் கோவை ரயில் நிலையத்திற்கு வரும் ரயில்கள் மற்றும் கோவையில் இருந்து புறப்படும் ரயில்களில் பெண்கள் பெட்டியில் ஏறி தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது பெண்களுக்கான பிரத்யேக பெட்டியில் ஏறும் ஆண்கள் மீது கைது மற்றும் வழக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில் கோவை ரயில்வே உட்கோட்டத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம், நீலகிரி ரயில் நிலையங்களில் ரயிலில் பெண்கள் பெட்டியில் ஆண்கள் யாரேனும் ஏறியிருந்தாலோ பெண்கள் பெட்டியை உற்று நோக்கி கொண்டிருந்தாலோ அவர்களை கைது செய்து வருகின்றனர். அதன்படி கடந்த ஒரு வாரத்தில் கோவை மற்றும் மேட்டுப்பாளையத்தில் நடத்திய சோதனையில் பெண்களுக்கான சிறப்பு பெட்டியில் பயணம் செய்த 212 ஆண்களை கைது செய்துள்ளதாகவும் அதில் பலர் ரயில் புறப்படும் போது அவசரத்தில் ஏறிவிட்டதாக தெரிவித்துள்ளனர். சில ஆண்கள் தங்களின் குடும்பத்தினருடனும் ஏறியிருந்தனர். அவர்களை எச்சரித்து காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்து உள்ளோம். எனவே பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பு பெட்டியில் ஆண்கள் பயணம் செய்யக்கூடாது. இந்த சோதனை தொடர்ந்து நடத்தப்படும். பெண்கள் பெட்டியில் ஆண்கள் யாராவது ஏறி தகராறு செய்தால் உடனடியாக காவல்துறைக்கு புகார் கூற வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். அவர்கள் மீது BNS சட்டம் 35(1) பிரிவின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த சோதனையை ரயில்வே காவல்துறையினர் நடத்தி வருகின்றனர். பெண்கள் ஏதேனும் ரயிலில் பிரச்சனை ஏற்பட்டால் ரயில்வே காவல்துறை கட்டுப்பாட்டு அறை எண் 1512 139 மற்றும் 99 62 500 500 என்ற எண்களை அழைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ், மலையாளம், இந்தி, தெலுங்கு, ஆங்கிலத்தில் இது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் ரயில்வே காவல்துறை தெரிவித்துள்ளது.